இதற்குத்தான் உங்களை தலைவர் ஆக்கினோமா? நயினார் நாகேந்திரனை டோஸ் விட்ட டெல்லி மேலிடம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி அட்டாக்குகளை கொடுத்து வந்தார். குறிப்பாக எதிர்கட்சியான அதிமுக கூட அந்த அளவுக்கு அரசியல் செய்யவில்லை. அப்படி ஒரு அரசியல் செய்தார் அண்ணாமலை. அதனால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர தொடங்கியது. அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து கட்சியை பெரிய அளவில் வளர்த்து காட்டுகிறேன் என்று சவாலாக கூறி வந்தார். இதன் காரணமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒவ்வொரு நாளும் கடுமையான அரசியல் போர் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்கிவிட்டார் அமித்ஷா. ஆனால் எப்போது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டாரோ அப்போதிலிருந்தே தமிழகத்தில் பாஜக இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு சத்தமில்லாமல் ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்து ஊதும் வகையில் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதேபோல் திமுகவுக்கு எதிராகவும் பெரிதாக அரசியல் செய்யவில்லை. இரண்டு கட்சி தலைவர்களுடனும் நட்பு வைத்துக் கொண்டு பாஜகவின் கடந்த கால தலைவர்களைப் போன்று ஒரு மந்தமான அரசியலை செய்து வருகிறார் நயினார் நாகேந்திரன். இது டெல்லி மேலிடத்துக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் அவரது அரசியலை கூர்ந்து கவனித்து வரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் சமீபத்தில் சென்னை வந்திருந்த போது நயினார் நாகேந்திரனுக்கு கடும் டோஸ் விட்டுள்ளார். அதாவது தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது ஆளும் கட்சியான திமுகவை ஆட்டம் காண வைத்து வந்தார். ஆனால் நீங்கள் தலைவரானதிலிருந்து அரசியல் செய்கிறீர்களா இல்லையா என்றே தெரியவில்லை. பேரளவுக்கு மட்டுமே தலைவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியாது. திமுகவுக்கு எதிரான மக்களை பாஜக பக்கம் திருப்ப முடியாது. உங்களை எதற்காக நாங்கள் தலைவராக்கினோம் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகளிடம் நீங்கள் சமாதானம் ஆகிவிட்டீர்கள். இப்படி செயல்பட்டால் அண்ணாமலை காலகட்டத்தில் பாஜகவுக்கு கிடைத்த வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்துவிடும். அதனால் அண்ணாமலை பாணியில் அதிரடியான அரசியலை கையில் எடுத்தால் மட்டுமே பாஜகவின் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நயினார் நாகேந்திரனை கடுமையாக எச்சரித்துள்ளார் PL சந்தோஷ். இதன் காரணமாக தற்போது ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிரான செய்திகளை வெளியிட தொடங்கியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அப்படி தான் வெளியிடும் செய்திகள் பத்திரிகையில் வருவதை அடுத்து அப்படியே தனது ஆதரவாளர்களை டெல்லிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு தமிழக பாஜகவில் தலைவராகி ஓரிரு மாதங்களிலேயே டெல்லி மேலிடத்தின் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். குறிப்பாக அதிமுகவுடன் அனுசரித்து செல்ல வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாமலை இடத்துக்கு இவரை கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் நயினார் நாகேந்திரன் தூக்கி எறிந்துவிட்டு இந்த இடத்துக்கு மீண்டும் அண்ணாமலையை கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதோடு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. அந்த வெற்றிடத்தை அவரை தவிர வேறு எவராலும் நிரப்பவே முடியாது. அதனால் அண்ணாமலையை மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராக டெல்லி மேலிடம் நியமிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடையும். நயினார் நாகேந்திரன் போன்ற நபர்களை தலைவராக நியமித்தால் மீண்டும் பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாகவே மாறிவிடும் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதால் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் புகார். சமீப காலமாக திமுக சார்பில் உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கும் வழக்குகள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டு வருகிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கும் வழக்குகள் எல்லாம் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்து வருகிறது. இதன் காரணமாகவே உயர் நீதிமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக எந்தெந்த நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக தங்களது வன்மத்தை திமுகவின் உடன்பிறப்புகள் சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்களின் ஜாதி மதத்தை இழிவுபடுத்துவது, அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டு தவறான கமெண்ட்களை கொடுப்பது என்று திமுக ஒரு மோசமான செயலை செய்து வருகிறது. இந்த நிலையில் திமுகவின் சில வழக்குகளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்கும் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி GR சாமிநாதனுக்கு எதிராகவும் திமுகவினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவரது தீர்ப்புகளை தவறாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது திமுகவின் தூண்டுதலின் பேரில் திராவிட விடுதலை கழகம் சார்பில்
உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி GR சாமிநாதனுக்கு எதிராக ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது கரூருக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள பஜனை மடத்தில் அன்னதானம் நடத்துவது வழக்கமான விஷயம். அப்படி அந்த அன்னதானம் முடிந்த பிறகு அங்கு போடப்படும் எச்சில் இலைகளில் பக்தர்கள் உருண்டு புரண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இந்த நேர்த்திக்கடனுக்கு எதிராக கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதற்கு தடை விதித்திருந்தது. இதேபோன்று கர்நாடகாவிலும் எச்சில் இலையில் உருண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய வழக்கிலும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தார்கள். இப்படி இந்த நேர்த்திக்கடன் விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் என்ற 2 நீதிமன்றங்களும் அதற்கு எதிராக தீர்ப்பளித்திருந்த நிலையில் இந்த தடையை நீக்க வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அந்த தடையை நீதிபதி GR சாமிநாதன் நீக்கிவிட்டார். இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்களின் தனிப்பட்ட வழிபாட்டு முறைகளில் மத உணர்வுகளில் தலையிட முடியாது என்று சொல்லி அந்த தடையை நீக்கிவிட்டார். ஏற்கனவே திமுகவின் டாஸ்மாக் உள்ளிட்ட சில வழக்குகளுக்கு எதிராக அவர் தீர்ப்பு சொல்லிவிட்டதாக அவர் மீது கடுப்பில் இருந்து வந்த அக்கட்சியினர் தற்போது இதை காரணமாக வைத்து நீதிபதி GR சாமிநாதன் மீது திராவிட விடுதலை கழகத்தினர் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார்கள். இந்த புகார் குறித்து உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த கருத்தும் சொல்லவில்லை. ஆனால் இந்த புகார் குறித்த தகவல்கள் வெளியானதை அடுத்து திமுக அரசு கடும் விமர்சனங்களில் சிக்கியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை நடத்தி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் குடிகாரர்களாக்கி இந்த நாட்டை சீரழித்து வருவதோடு ஆண்டுக்கு 50,000 கோடி என்று டார்கெட் வைத்து மதுபானங்களை வியாபாரம் செய்கிறார்கள். இப்படி மதுபானங்களை குடிப்பதனால் ஏழை எளிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதோடு ஒவ்வொரு நாளும் ஏராளமான விபத்துகள், கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சமூக சீரழிவுக்கு காரணமான மதுபான கடைகளை திமுக நடத்துவதற்கு எதிராக இது உச்சநீதிமன்றம் தடை போடாமல் அதில் நடக்கும் ஊழலுக்கு ஆதரவாக டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று தடை உத்தரவு போடுகிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறையில் இன்னும் ஊழல் தலை தூக்குவதோடு இதை டாஸ்மாக் துறையானது இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் குடிகாரர்களாக மாற்றிவிடும். அதனால் ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு நாள் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக எச்சில் நிலையில் உரண்டு புரள்வது என்பது அவர்களது மத ரீதியான ஒரு நம்பிக்கை. இதற்கு தடை போடும் உச்சநீதிமன்றமானது தெருவுக்கு தெரு மதுபான கடைகளை நடத்தி இந்த சமூகம் சீரழிந்து போவதற்கு எதிராக ஏன் உத்தரவு பிறப்பிக்கவில்லை? மதுபான கடைகளை நடத்தி மக்களின் உயிருக்கும் உடம்புக்கும் பொருளாதாரத்திற்கும் எதிராக செயல்படும் டாஸ்மாக் கடைகளுக்கு ஆதரவாக எந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கிறார்கள்? உண்மையிலேயே நீதிமன்றங்களுக்கு சமூக நோக்கம் இருந்திருந்தால் ஒரு அரசாங்கமே மது கடைகளை நடத்தி மக்களை சீரழிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் அவர்கள் செய்யும் ஊழலுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போன்று ஒரு தீர்ப்பு சொல்லி இருப்பது நீதிமன்றத்தின் மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது. அதனால் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி GR சாமிநாதனை கண்டிப்பதற்கு முன்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் தான் கண்டிக்க வேண்டும். துளியும் சமூக நோக்கம் இல்லாத இவரெல்லாம் தலைமை நீதிபதி என்று சொல்லிக்கொண்டு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை கண்டிப்பதற்கு எந்த தகுதியும் அற்றவர் என்று சோசியல் மீடியாவில் பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். கடுமையான விமர்சனத்தில் சிக்கிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. குறிப்பாக பெண் காவலர்களுக்கு திமுகவினரால் பாதுகாப்பற்ற சூழல்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை திமுகவின் நிர்வாகி ஞானசேகரன் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் அந்த வழக்கை காவல்துறை மூடி மறைக்க முயற்சித்து வந்தது. அதன் காரணமாகவே அந்த மாணவியின் FIR கூட இணையத்தில் காவல்துறை கசியவிட்டது. இந்த நேரத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை நடத்தியதோடு 3 பெண் IPS குழுவை நியமித்து விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று அதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த வழக்கை எப்படியாவது மூடி மறைத்து கிடப்பில் போட்டுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்த MK ஸ்டாலினும் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழக காவல்துறை தான் காரணம் என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவரது இந்த பொய்யான அரசியல் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது இந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் மட்டும் களம் இறங்கவில்லை என்றால் தங்களது நிர்வாகியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை காவல்துறை மூலமாக திமுக எப்போதோ மொத்தமாக கிடப்பில் போட்டிருப்பார்கள். எப்படி யார் இந்த சாரை மூடி மறைத்தார்களோ அதே போன்று மாணவியை பலாத்காரம் செய்த இந்த ஞானசேகரனையும் திமுக காப்பாற்றியிருக்கும். இப்போது நீதிமன்றம் தலையிட்டு அந்த நபருக்கு தண்டனை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டதால்
அந்த ஆதாயத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறைதான் இதற்கு காரணம் என்று ஒரு பச்சை பொய்யை கூறி வருகிறார் மு க ஸ்டாலின் என்று பலரும் இதை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள்.